எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வைவர்சா சேனலில் ஒயிட் பேப்பரை வச்சு 2 விதமான ஃப்ளவர் செஞ்சு அதை எப்படி நான் வீட்டு வாலில் மாட்ட போகிறேங்கிறது தான் காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரு, சிசரு, கம்மு, அப்புறம் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பேப்பர், அப்புறம் கோல்டன் பேப்பர். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து 8க்கு 8ங்கிற அளவில் சதுரமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை இப்படி முக்கோணமாக மடிச்சுக்குவோம். தெரியும் நினைக்கிறேன். ரெண்டாவது இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கிடுவோம். திரும்பவும் மடிச்சுக்கிறோம். அதாவது இந்த பேப்பரை நம்ம 3 தடவை வந்து முக்கோணமாக மடிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை நம்ம முக்கோணமாக இப்படி மடித்தாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது மடிக்கிறோம். இப்போ 3ஆவது மடிக்கிறோம். மடிச்சிட்டோமா? இந்த மடித்த பேப்பரை இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் இருக்க சைடை வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிட்டு ஓப்பன் இல்லாத சைடை ஆப்போசிட்டில் வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு இதை வந்து நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பில் பார்த்திங்கன்னா அழகாக அப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இப்படி விரித்து பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி தெரியும். வந்து 8 பேப்பர் 8க்கு 8ங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 8 பேப்பர் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வெட்டிக்க போகிறோம். வெட்டினதை என்ன செய்யறோம்னா ஒரு பேப்பரை அடியில் வச்சு இன்னொன்று மேலே வச்சு ஒட்ட போகிறோம். ஒரு பேப்பரை அடியிலையும் இன்னொரு பேப்பரை மேலேயும் வச்சு இங்கே வந்து கீழே கம்மு போட்டு ஒட்டினோம்னா இந்த ஷேப்பில் தெரியும். ஃப்ளவர் மாதிரி தெரியுதா? 8 பேப்பரையுமே இதே ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டி வச்சுருங்க. இது செகண்ட் ஸ்டெப்பு. மொதல் பேப்பர் கட் பண்ணுறோம், ரெண்டாவது வந்து ஒட்டுறோம். இதுக்கு அடுத்து நம்ம உள்ளே என்ன டெக்கரேஷன் பண்ணணுங்கிறது வந்து நம்ம ஐடியா. நான் வந்து கலர் சாட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கோல்டன் ஷீட்டு வச்சு ஒட்ட போகிறேன். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஃப்ளவருக்கு நடுவில் நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் பிங்க் கலர் சாட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கலர் சாட்டாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச சாட்டை இங்கே வந்து நடுவில் சென்டரில் கம்மு தடவிட்டு அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். தெரியுதா? இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இது ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் கோல்டன் ஷீட்டை வந்து இந்த மாதிரி கோல்டன் ஷீட் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு பக்கம் கோல்டன் கலரும் ஒரு கலர் சில்வர் கலரும் இருக்கிற மாதிரி ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இங்கே சென்டரில் ஒட்டிடுறேன். ஏன்னா வெறும் சாட்டு மட்டும் ஓட்டினா தனியாக தெரியும். இதுக்கு நடுவில் வந்து இந்த கோல்டன் ஷீட் ஓட்டினோம்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறதுனால நான் நடுவில் வந்து கோல்டன் ஷீட்டும் ஒட்ட போகிறேன். அதுக்கு வந்து கோல்டன் ஷீட்டை ஒரு சின்னதாக அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நீங்கள் கம்மு தடவுன மாதிரி கம்மு தடவி அதையே வந்து ஒட்டிக்க போகிறீங்க. தெரியுதா? இதே மாதிரி தான் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த 8 ஃப்ளவர்லையுமேவும் ஒட்ட போகிறேன். இப்போ நம்ம அதை தனியாக செஞ்சு வச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பில் இந்த பேப்பரை கட் பண்ண போகிறோம். அதையும் 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம ஹார்ட் ஷேப் வரைவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே சென்டர்லேருந்து இந்த மாதிரி வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து 2 ஹார்ட் ஷேப் வரும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வந்து நான் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்து 5 பேப்பர் கட் பண்ண போகிறேன். மேலேயும் நம்ம வந்து பிங்க் கலர் சாட்டு ஒட்டி அதுக்கு மேலேயும் கோல்டன் ஷீட் ஒட்ட போகிறோம். இதே ஹார்ட் ஷேப் மாதிரியும் பிங்க் கலர்லேயும் 5 ஹார்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருங்க. ஒயிட்டை விட பிங்க்கில் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே கோல்டன் ஷீட் ஒட்டும் இல்லையா, அது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக வந்து நம்ம கோல்டன் ஷீட் ஒட்டி வச்சாலே போதும். அதனால் கோல்டன் ஷீட்டையும் இந்த பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே ஒட்டிடலாம். அடுத்து அந்த ஃப்ளவரெல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டிக்கு செய்ய போகிறோம்.
இப்போது நான் ஒயிட் கலர் அட்டை எடுத்து அதை வந்து நான் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி 12 பீஸ் வேணும். ஒயிட் கலர் அட்டை கிடைச்சாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு சீட்டில் ஒயிட் கலர் பேப்பரை ஒட்டிட்டு அதை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி வந்து நம்ம 12 ஸ்டிக் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். இதே மாதிரி 12 இது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடறோம். இப்போ இந்த கட் பண்ண ஸ்டிக்கை தான் நம்ம ஒட்டணும். இது கட் பண்ண ஸ்டிக்கை எடுத்து இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ளவர் ஒட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த ஸ்டிக்கை வந்து பின் வச்சு பின் பண்ணிட்டேன். ஏன்னா ஒட்டுனா சில டைம் நிற்காதுங்கிறதுனால பின் வச்சு பின் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பின் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா, அங்கே இந்த மாதிரி முக்கோணமாக ஒரு 4 ஸ்டிக் எடுத்துகிட்டு இதை மாதிரி முக்கோணமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 4 ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேருந்து வர மாதிரி இந்த மாதிரி முக்கோணமாக வச்சுட்டு கீழே வந்து திருப்பி காட்டுறேன். கீழே வந்து இந்த மாதிரி நடுவில், அப்புறம் இந்த 2 சைடு, அப்புறம் இந்த 2 சைடு இந்த மாதிரி வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஷேப்பில் வந்து பின்னெல்லாம் ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம கம் வச்சுக்கிடுவோம். இது ஃப்ளவர் ஒட்ட போகிறோம். இப்போ நான் கம்மு வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேப்பரை ஒட்ட போகிறேன். நல்லா அமுக்கி விட்ருங்க, அப்போ தான் நிற்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பேப்பர் ஒட்டியாச்சு பாருங்கள், தெரியுதா? இப்போ நம்ம வந்து பூ ஒட்டியாச்சு. கீழே வந்து நம்ம ஹார்ட் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கீழே இந்த 5 குச்சி இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கம்மு தடவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஹார்ட் எடுத்து ஒட்ட போகிறோம். இப்போ கம்மு எல்லாத்துலேயும் தடவிடுறேன். இந்த ஹார்ட்டெல்லாம் அந்த 5 குச்சியில் மட்டும் ஒட்ட போகிறோம். இப்போ நான் ஹார்ட்டும் ஒட்டியாச்சு பாருங்கள், முழுசாக பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க, காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா ஒட்டிடும். நம்ம ரெடி பண்ணது எப்படி இருக்குன்னு பிடிச்சிருக்கா? ஒரு ஒயிட் பேப்பரை வச்சு எவ்வளோ அழகாக செய்ய முடியுதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம வீட்டில் செவத்தில் கதவுல எங்கேனாலும் அப்படியே இங்கே ஒட்டி வச்சிடலாம். நான் இதை வந்து டோரில் தான் வந்து ஒட்ட போகிறேன். இதை ஒட்டிட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பிடிச்சிருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளவர் கட் பண்ணி செஞ்சோம் இல்லையா, அதே மெத்தடு தான். ஆனால் டிசைன் மட்டும் வேறு மாதிரி நான் செய்ய போகிறேன். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அதே ஒயிட் ஷீட்டை இந்த மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவரை இதில் வந்து ஒட்ட போகிறோம். இதில் எப்படின்னா நம்ம செஞ்ச அதே பூவை 2 பூவையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அந்த இதில் வந்து ஒரு பூவை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒன்றா ஒட்டணும். இதில் வந்து 2 பூவையும் ஜாயின் பண்ணி ஒரு பேப்பரில் 2 பூ ஒட்டி நடுவில் வந்து எப்பயும் போல் பிங்க் கலரும் கோல்டன் கலரும் ஒட்டி வச்சுருக்கேன். சரிதா? 2 பேப்பர். இதே மாதிரி 4 பேப்பர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நான் 4 இது ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். மற்றபடி ஹார்ட் டிசைனும் அதே தான். அதில் வந்து நம்ம சிங்கிளாக ஒட்டுவோம், இதில் வந்து டபுளாக ஒட்டுவோம். ஹார்ட் டிசைன் பாருங்கள், அதே ஹார்ட் டிசைன், அதே பிங்க் கலர் தான்.
அதில் சிங்கிள் ஹார்ட் ஒட்டணும். இதில் வந்து டபுள் ஹார்ட் ஒட்டியிருக்கு. டபுள் ஹார்ட் வந்து முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி ஒட்டி, முன்னாடி வந்து பிங்க் கலர் ஒட்டியிருக்கு. இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த அட்டையில் அப்படியே ஒட்ட போகிறோம். நல்லா இப்படி அமைக்கி விடுங்க, அப்போ தான் வந்து ஒட்டும். இப்படி அமைக்கி வச்சுருங்க. இங்கே பக்கத்தில் வந்து 3 இது ஒட்டிக்கிறோம். மேலே 1 மட்டும் தனியாக ஒட்டிட்டு இங்கே கீழே வந்து 3 இதுமே பக்கத்தில் ஒட்டி வச்சிடுறோம். பாருங்க, இது நம்ம முதல் செஞ்சது, இப்போ 2வது செஞ்சது. டோரில் மாட்டினோம்னா அழகாக இருக்கும். இதை நான் டோரில் மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.